எழும்போது மக்கள் தமக்கு தெரிந்த தீர்வுகளை மேற்கொள்ள முயல்கின்றனர். இத்தீர்வுகள் பலிக்காதபோது பிரார்த்தனையை மேற்கொள்கின்றனர். பிரார்த்தனையும் பலிக்காத பொழுது கர்மபலன் என்பது உறுதியாகிறது. இதன் பின் ஜாதகம் பார்க்கின்றனர். ஜாதகம் கர்மபலனை உறுதிப்படுத்தும் பொழுது நம் முயற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. இக்கட்டத்தில்தான் மனிதனுக்கு ஓர் உயர்ந்த ஆன்மீக முயற்சி எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருகிறது. அவனுடைய எல்லா முயற்சிகளும் தோற்று போய்விட்டால் கடைசி கட்டமாக ஆன்மா செயல்பட முன்வருகிறது. இத்தருணத்தில் கர்மத்தால் கட்டுண்டிருப்பதா அல்லது ஆன்மாவை செயல்பட சொல்வதா என்ற இக்கட்டு மனிதனுக்கு எழுகிறது. சரியாக முடிவெடுக்க மனிதன் முன்வருவானா? ஆன்மீகம் மற்றும் மனோதத்துவ உண்மைகள். சிறு உடல் குறைபாடுகளை நாம் அதிகமாக கவனித்தால் அவையே பெரிய குறைபாடுகளாக மாறிவிடும். அதே சமயத்தில் ஆபத்தான அறிகுறிகளை கவனிக்காமல் போனால் உயிருக்கே ஆபத்து வரும். ஆகவே எதை கவனிப்பது, எதை உதாசீனம் செய்வது என்பது பற்றி நமக்கு ஒரு நல்ல விவேகம் வேண்டும். ஆன்மீக ஒளி மற்றும் அமைதி நம் உடம்பில் இறங்கினால் உடல்நல குறைபாடுகள் நன்றாக குணமாகும். மருந்து வேலை செய்யாத சமயத்தில் கடவுள் நம்பிக்கையுள்ளவர்கள் பிரார்த்தனை மூலம் மேற்கண்ட அமைதி மற்றும் ஒளியை நாடுவார்கள். அக்குபஞ்சர் என்ற சிகிச்சை முறை பலனளிக்கிறது என்பதை வைத்து பார்க்கும் பொழுது நம் உடம்பிற்குள் சூட்சுமமாக எனர்ஜி ஓட்டங்கள் இருக்கின்றன என்பதும், அந்த ஓட்டங்கள் தடைப்படும் பொழுது உடல்நலக் குறைபாடுகள் வருகின்றன என்பதும் புலமாகிறது. மந்திரங்கள் நோயை குணப்படுத்துகின்றன என்பதை வைத்து பார்க்கும் பொழுது ஆன்மீக சக்தி உடம்பில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பது புலமாகிறது. வலி என்ற உணர்விலிருந்து நாம் நிரந்தரமாக விடுதலை பெற விரும்புகிறோம். ஆனால் நம் உடம்பிற்கு காயம் ஏற்படுவதை வலிதான் நமக்கு அறிவிக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது வலி என்ற உணர்வு நமக்கு தேவையாகிறது. நம்முடைய உடம்பினுடைய இயற்கையான செயல்பாடுகளை நாம் மதித்து நடப்பது நம் ஆயுளை அதிகரிக்கும். இரவில் கண் விழித்து வேலை செய்வது, பல நாள்கள் பட்டினி கிடந்து விரதம் இருப்பது, அளவுக்கு மீறி சாப்பிடுவது போன்றவையெல்லாம் நம் ஆயுளை ஆதிக்கும். விழிப்புணர்வு குறைவாக இருப்பவர்கள் கார உணவு அவர்களுக்கு ஒரு தீவிர சுவையை தருவதால் அதையே விரும்பி சாப்பிடுகிறார்கள். காரம் ஆயுளை குறைக்கும் என்றாலும் இந்த சுவையை அவர்கள் நாடுவதால் ஆயுள் குறைவதும் பெரிதாக தெரிவதில்லை. சாப்பாடு நம்முடைய ஜீவிய நிலையை எந்தளவுக்கு பாதிக்கிறது என்பது இன்னமும் முடிவு செய்யப்படாத ஒரு விஷயமாகும். இருந்தாலும் ஆன்மீக நாட்டமுள்ளவர்கள் சைவ உணவு சாத்வீகமான உணவு என்று முடிவு செய்து அதையே விரும்பி சாப்பிடுகின்றனர். மதுபானங்கள் நம்முடைய மூளையை மந்தமாக்குகின்றன. மூளை மந்தமாகும் பொழுது நம்முடைய கட்டுப்பாடுகள் தளர்ந்து போகின்றன. அதன் விளைவாக வழக்கமாக அமைதியாக இருப்பவர்கள் கூட மதுவருந்திய பின்னர் ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர். போதை மருந்துகள் சூட்சும உலகங்களில் உள்ள சக்திகளுடன் நமக்கு தொடர்பு ஏற்படுத்துவதால் நம் உடம்பில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. சூட்சும உலக தொடர்பு